ஸ்ரீமுத்துநாதா. ஓம் அம்பா பராசக்தி. ஓம் அம்பா சித்தர் பீடம் வரமுனி சடாமுனி கற்பன் மாயாண்டி மாடத்தி குள்ள கருவை விட்ட பத்திரகாளி பேச்சம்மா சந்தனமாரி குங்குமமாரி 8 அட்டகாளி வடகாசியோட கணக்கு வரும்போது எந்த ஒரு குணைவில்லாமல் துணையாக இருந்து எல்லா மக்களையும் நல்லபடியாக வாழ வைக்கணும். எந்த ஒரு குற்றம் குறையிருந்தாலும் மன்னித்து எல்லா தேவதையும் 21 மந்தியும் 61 கூட்டரும் ஒற்றுமையாக இருந்து வாழ வைக்கணும். 18 சித்தருடைய வாக்கு தெளிவாக இருக்க வேண்டும். குருநாதா சுயம்புற்றுநாதனுக்கு பணிபடைப்பட்ட அத்தனை 18 சித்தர்களுடைய வாக்கும் பரிவரான உண்மையான வாக்கு. சாதம் இல்லாத அளவுக்கு சோதனை இல்லாத வாக்காக இருக்க வேண்டும். சோதனையிலிருந்து மாற்றி கொடுக்க நல்ல ஒரு வழிகள் கிடைக்க வேண்டும். ஐயா நம்ம நம்பி இருக்கிறோம், மனுஷனை நம்பி இல்லையப்பா. சுயம்புற்றுநாதா உண்மை நம்பி இருக்கும். குருநாதா ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், சின்ன ஒரு நல்ல ஒரு வழிகளை காட்ட வேண்டும் சொல்லி இந்த விமோச்சனத்தை அவங்க பார்த்து சமர்ப்பிக்கணும். இதை நீங்கள் பார்த்தும் மற்ற உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். நல்லபடியாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பம் எப்படி வாழ வேணும், குடும்பத்தில் எப்படி பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். யாரையும் நம்பித்தான் வாழ்க்கை, நம்பாமல் வாழ முடியாது. நம்பினாலும் நம்பிக்கை துரோகியும் கூட தான் இருப்பான், புரியுதுங்களா? நம்பிக்கை துரோகியை விட நம்ம எதிரியை வச்சு சமாளிக்கலாம், ஆனால் துரோகியை வச்சு சமாளிக்க முடியாது. ஆனால் துரோகி நிறைய பேர் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே துரோகியை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. துரோகி எங்கேருந்து வரல, நம்மளை உருவாக்குறது தான் துரோகி. அந்த துரோகி என்னென்ன கேட்டிங்கன்னா, கேட்டு சந்தேக புத்தியில் வர்றவன் தான் துரோகி. அந்த சந்தேக புத்தியை விட்டு மாறி வருவதற்கு என்ன வழி? யார் சொன்னாலும் காதில் ஏற்காமல் தனக்கும் தினம் பண்ணணும், ஒரு தியானம் இருக்கணும், ஒரு உச்சம் இருக்கணும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தாய் தகப்பன் அண்ணன் தம்பி அக்கா தங்க மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்கிற உறவுக்குள் வந்தால் அவங்களுடைய நியாயம் பிறக்கும். யார் சொன்னால் கேட்கலாம், யார் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி வாக்கு வரும். இப்போ அந்த வாக்கு வரும்போது எல்லா மக்களும் நல்லபடியாக வாழணும், ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தில் சிறு சிறப்பாக இருக்கணும். இப்போ ஒரு கை தட்டினா ஓசை வராது, 4 கை தட்டினா தான் ஓசை வரும். அதுபோல் எல்லா மக்களும் மனதில் நினச்சி போகிறத விட நினச்சி வாழுங்க, நினச்சிக்கிட்டே போகக்கூடாது, அதை நினச்சி வாழுங்கன்னு சொல்கிறோம். குருநாதருடைய வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னை நீ நினைத்தால் உன்னில் நான் இருப்பேன், என்னை நீ நினைத்தால் உன்னில் நான். அவருக்கு சொல்கிற வாக்கு நீ நான், நான் நீ அப்படிங்கிறாரு. யார்? சுயம்புத்துநாதருடைய வாக்கு. இந்த வாக்குக்கு அர்த்தம் என்ன? நீ தெய்வத்தை எங்கே தான் ஓடி போய் கும்பிட்டாலும் உன் இறைவன் எங்கே இருக்கான்? உன் மனசில் இருக்கான். அப்போ நீ எங்கே கூப்பிடணும்? உன் இறைவனை நீ கூப்பிடு. அப்போ உன்னுடைய படுத்து இருக்கும் உறங்குற அந்த கண்மூடியை திறந்து விடு. உனக்குள் உள்ள கண்ணை கூப்பிடு, கண்ணை தர சிந்தி புத்தியை வேறு எங்கேயும் அலபாய விடாத. அங்கே போனால் அது நடந்துடும், இங்கே போனால் இது நடந்துடும், அங்கே போனால் இது நடந்துடும், மை வச்சு எல்லாருக்கும் அது வச்சு எல்லாருக்கும் அந்த கோயில் போய்ட்டு வந்தா இப்படி இருக்கும், இந்த கோயில் போய்ட்டு வந்தா அப்படி இருக்கும், நினைப்பெல்லாம் தூர போட்டுட்டு ஒரு சிந்தனைக்குள்ள வா. ஐயா குருநாதான்னு கூப்பிடு. இருந்த இடத்துல கூப்பிடு. நீ எந்த கோயிலுக்கும் போகணும் தேவையில்லை. இருந்த இடத்துல, காட்டில் இருக்கியா, வீட்டில் இருக்கியா, நாட்டில் இருக்கியா, எங்கே இருக்கியோ இருக்க இடத்துல கூப்பிடு. உனக்கு வெற்றியாக்கும். உன் தெய்வம் உன்கிட்ட இருக்கு, எங்கேயும் இல்லை. நீ எழுப்பு உன் இருதயத்தை தட்டி. இதுவே வாக்கு. இந்த வாக்குக்கு முன்னூற்றி வா. எதையும் நம்பாத, மனிதர்களை நம்பி வாழாத. கஷ்டங்களை நீக்கி கொடுப்பார், கருணையை தருவார், கர்ண பரம்பரையில் வாழ வைக்கும், எல்லா மனிதரையும் வாழ வைக்கும். உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசியிடம் வீடு நாடு உலகம் 3ஐயும் வாழ வைப்பது ஒரே இறைவன் எம்பெருமான் சிவபெருமானே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.